நெல்லையில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத கேட்டு பெறுவோம். எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். ராமசுந்தரம், வணக்கம். இப்போ நெல்லையை பொறுத்த வரைக்கும் சூழல் எப்படி இருக்கிறது? வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழலில் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? 5 மணி நிலவரப்படி நெல்லையில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏற்கனவே கிட்டத்தட்ட 74.45% கடந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெல்லையில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி நெல்லை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பூத்து. அந்த பூத்தில் தற்போது வாக்குப்பதிவு செய்வதற்கான ஆட்கள் இல்லாத நிலையில் வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பத்திரமாக பூட்டி சீல் வைக்கக்கூடிய காட்சி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகாரிகள் முன்னிலையில், அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் அந்த சீல் வைக்கக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கிறது. 5 மணி நிலவரப்படி நெல்லை மாவட்டத்தில் மொத்தமாக 74.65% வாக்குகள் பதிவாயிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 75.42%, அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் 80.40%, பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதே போல 65.95%, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் 76.12%, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் 75.99% வாக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1678 வாக்குச்சாவடி மையங்களிலும் அந்த வாக்குப்பதிவு பெரும்பாலும் இடங்களில் நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 6 வாக்குச்சாவடிகளில் தற்போது வாக்காளர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் ஒரு 6 வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கும் கடைசியாக நபர்கள் கணக்கிட்டு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் 5 வாக்குச்சாவடிகளிலும் கூட்டம் அதிகமாக இருப்பதால் டோக்கன் வழங்கப்பட்டு அந்த வாக்குப்பதிவு அந்த ஒரு 16 இடங்களில் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. இது தவிர மற்ற அனைத்து இடங்களிலுமே வாக்குச்சாவடிகளில் அந்த வாக்குப்பதிவு முடிவும் நிறைவு பெற்று அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் அந்த வாக்குச்சாவடி பதிவு செய்யப்பட்ட அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒவ்வொன்றும் சீல் வைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்போடு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த வாக்குச்சாவடியில் அந்த அதிகாரிகள், அந்த பிரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் முன்னிலையில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கும் சீல் வைக்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள், சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. துப்பாக்கி ஏந்திய போலீசார் முன்னிலையில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நாளை காலைக்குள் அனைத்து இயந்திரங்களும் வந்தவுடன் சீல் மொத்தமாக அந்த ஸ்ட்ராங் ரூமில் சீல் வைக்கப்பட்டு அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையிலையும் அந்த அப்சர்வர்கள் முன்னிலையும் சீல் வைப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலையும் அந்த வாக்குச்சாவடிகளில் கூட்டம் இருப்பதால் அந்த டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டு இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்கு அந்த வாக்குப்பதிவு ஆட்கள் இருக்கிற வரைக்கும் நடத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சரியாக இன்னும் ஒரு மொத்தமாக இப்போ தற்போது வரைக்கும் 5 மணி நிலவரப்படி 74% வாக்குப்பதிவாயிருக்கிறது. 85% வரை வாக்குப்பதிவு ஆகலாம் என கருதப்படுகிறது. அதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலுமே போலீசார் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிற சூழலில் அந்த வாக்குப்பதிவு மையங்களை சுற்றி அரசியல் கட்சி பிரமுகர்கள் யாரும் இல்லாதவாறு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களையும் வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற உடனே அந்த கதவுகள் பூட்டப்பட்டு, அதாவது பதிவு மையத்துடைய கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 12,65,000 வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் 5 மணி நிலவரப்படி 74% வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு 10 to 12% வாக்குகள் பதிவாகும் என 6 மணி நிலவரப்படி பதிவாகும் என கருதப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த இறுதிக்கட்ட நடவடிக்கைகளில் மாவட்ட தேர்தல் அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வாக்குப்பதிவு செய்யப்பட்ட இயந்திரங்களும் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 3 அடுக்கு பாதுகாப்போடு நாளை காலை அதிகாரிகள் வேட்பாளர்கள் முன்னிலையில் அந்த ஸ்ட்ராங் ரூம் சீல் வைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.